நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஒரு 4 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக உங்கள் மொபைலுக்கு தேவையான இந்த செட்டப்பை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இன் ஃபியூச்சரில் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் உங்கள் ஃபோனில் பயன்படுத்துறதுக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலாம், அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நம்ம எல்லாருக்கும் டார்க் வெப்பை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் சர்ச் இன்ஜினில் கிடைக்காத நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் டார்க் வெப்பில் கலெக்ட் பண்ண முடியும். எப்படி பயன்படுத்துறது? டார் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா டார்க் வெப்பில் இருக்கக்கூடிய சீக்ரெட்டான விஷயங்களை நிறைய கலெக்ட் பண்ண முடியும். நிறைய பேர் சொல்கிறாங்க இது நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இது இல்லீகல், லீகல் அப்படிங்கிற மாதிரி குழப்புறாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். நான் எதுக்கு டார்க் வெப்பை சொல்கிறேன்னா, கூகுள் சமீபத்தில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது எந்த மாதிரி அறிவிப்புனா, உங்களுடைய ஜிமெயில் ஐடி ஒருவேளை டார்க் வெப்பில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை மாற்றி அமைக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு பேஜை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே போதும். உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எதுவும் டார்க் வெப்பில் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விரைவில் நீங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கூகுள் தரப்பில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு நிறைய ஆப்ஸ்லாம் பயன்படுத்துவீங்கள்ல, அந்த ஆப்ஸை ரெடி பண்ணவர் ஒரு டெவலப்பர். அந்த டெவலப்பருக்கு செக் வச்சுருக்காங்க. எப்படிப்பட்ட செக்னா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறீங்க, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அதில் கொடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கட்டத்தில் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்க, அந்த அப்ளிகேஷனில் மட்டும் இல்லாமல் அந்த அக்கௌண்ட்டையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அப்ளிகேஷனில் அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்கிறது இல்லை. இதனால நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அறகுறையாக பண்ணிட்டு போயிடுறாங்க. யூசர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி என்னுடைய டேட்டாவை நீங்கள் டெலிட் பண்ணுங்க அப்படின்ட்டு அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு பேஜை கொடுத்துருக்காங்க. அதை நான் இந்த வீடியோவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. வருங்காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அந்த டெவலப்பருக்கு ரிக்வஸ்ட் பண்ணலாம், என்னோட டேட்டா எல்லாத்தையும் டெலிட் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சமல அதுவும் வரப்போகுது விரைவில். பிளே ஸ்டோரில் பார்க்கலாம். நீங்கள் கூகுளோட ப்ராடக்ட் எதை பயன்படுத்தினாலும் சரி, நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. அதைத்தான் நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நிறைய விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணும்போது அது எல்லாம் ஒரு இடத்துல தேங்கி இருக்கும். அப்படி தான் இந்த கூகுள் மேப்ஸும். நீங்கள் கூகுள் மேப்ஸில் போயிட்டு நீங்கள் ஒரு இடங்களை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் டெலிட் பண்ண வேண்டிய ஒரு ஒவ்வொரு வாட்டியும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படி கிடையாது. நீங்கள் கூகுள் மேப்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஒரு 2-3 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் என்னெல்லாம் சர்ச் பண்ணீங்களோ அங்கேயே நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். நீங்கள் கூகுளோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் இந்த கூகுள் மேப்ஸ்க்கு வேண்டி நீங்கள் சர்ச் பண்ணிப்பீங்களா, அதை அங்கே போய்ட்டு டெலிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கூகுள் மேப்ஸில். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு பிடிச்சமானது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃபோனில் பயன்படுத்துறீங்க. பயன்படுத்திட்டு ஒரு கட்டத்தில் அந்த ஆப்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டாலும் பண்ணிடுறீங்க. அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ண மறந்துடுறீங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு முக்கியமான ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணும் போது அந்த ஆப்ஸை உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. என்ன காரணமாக இருக்கும்? ஸோ அதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இதை முறையாக நீங்கள் பண்ணுங்கள். எப்போதுமே நீங்கள் ஒரு ஆப்ஸை உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்தும் போது, பயன்படுத்திட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக இந்த இடத்துல போயிட்டு அதை டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடியது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. வாங்க. பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணுங்க. டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ், அதுக்கப்புறம் மேனேஜ் இன்ஸ்டால்டு இருக்கும், அதை டச் பண்ணுங்க. நாட் இன்ஸ்டால்டு இருக்கும், அதுக்குள்ள போங்க. பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் இந்த இடத்துல இந்த மாதிரி செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ரிமூவ். நிறைய ஆப்ஸை பயன்படுத்திட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் இந்த இடத்துல முறையாக டெலிட் பண்ணாததுனால என்னோட பிளே ஸ்டோரில் சில ஆப்ஸை என்னால் பயன்படுத்த முடியல. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இல்லை, இன் ஃபியூச்சருக்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படி தான் சொல்லுவேன். சமீபத்தில் கூகுள் அனௌன்ஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள் ஸோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கிக்கங்க. எப்படின்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்குள்ள சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐகான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்க.